இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முறையாக வீடியோ வர்றீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது எங்களது வீடியோவை இன்னும் தரம் உயர்த்தி அதிகப்படியான கருத்துக்களை சொல்லிட்டு போகிறதுக்கும், இதில் இருக்க குறைகளையும் நீங்கள் சுட்டி காட்டும் போது தான் இன்னும் நாங்கள் எங்களை மெருகேற்றி மேன்மைப்படுத்தி கொண்டு போக முடியும். வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் இன்றைய திட்டங்கள் என்னென்ன மக்களுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இன்றைக்கி திமுகவில் கைது, அடுத்தடுத்து அப்டேட்டு. இப்போ தான் லண்டன்லேருந்து வந்தார் முதலமைச்சர். வந்த உடனே ஒரு எம்எல்ஏ முதல் விக்கெட்டை காலி பண்ணியிருக்கு இந்த தமிழக வெற்றி கழக அரசு. என்னப்பா இது, மேடையில் பேசுனா தப்பா? மேடையில் பேசுகிறதுக்கெல்லாம் போய் கைது பண்ணுவாங்களா அப்படின்னு இப்போ வாடகை வாய்கள் உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கைது தான் பண்ணுவாங்க, மேடையில் என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை பற்றி பேசணும், நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், நம்ம பேசுகிறதுக்கான அருகதையோடு இருந்து தான் பேசுகிறோமா, நமக்கு அந்த அருகதை இருக்கா, நம்ம இப்படி பேசலாமா அப்படின்னு தெரியாத நான்காம் தர பேச்சாளர் போல் ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு, ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசியிருக்காரு அப்படின்னா அந்த திமுகவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழிச்சொல்ல கொண்டுட்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்கள். இதுக்கு முன்னால் திமுகவோட பேச்சாக இருக்கட்டும், அதிமுகவோட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஐயாவோட பேச்சாக இருக்கட்டும், நமது புரட்சி தலைவி அம்மாவோட பேச்சாக இருக்கட்டும், டாக்டர் கலைஞர் அவர்களின் பேச்சாக இருக்கட்டும், பேச்சை கேட்கறதுக்காகவே மாற்று கட்சியினரும் அங்கு கூடும் நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது அரசியலில் மறைக்க முடியாத உண்மை. உதாரணத்துக்கு வைகோ அவர்கள் பேசினார்னா, செந்தமிழ் விளையாடும், தமிழோடு உறவாடும், தமிழ் வார்த்தைகள் உச்சரிப்போடும், அழகான அடுக்குமொழிகளோடு கண்ணியமிக்க பேச்சுக்களை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பேச்சை கேட்கணும் அப்படின்னா அவ்வளவு அருமையான ஒரு தமிழ் உச்சரிப்போட இந்த திராவிட கழகத்தையும் திராவிட கொள்கைகளையும் அவர் என்ன ஃப்ராடு பண்ணார், பித்தாலாட்டம் பண்ணார், எது பண்ணார், அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. பேச்சுரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் இன்றைக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அன்னைக்கு கலைஞர் ஐயா இருக்கும்போது பேசியிருக்காரு, மேடைகளில் பேசியிருக்காரு, கவிதாஞ்சலி கொடுத்திருக்காரு, கவிதைகள் கொடுத்திருக்காரு. கேட்பதற்கு மிக இனிமையாகவும் ஒரு ஒரு எப்படி கேட்குறது, அதற்குள் நாம் கொள்ளை போகும் அளவுக்கான ஒரு பேச்சாக இருக்கும். மாற்று கட்சியினர் கூட மயங்கும் அளவுக்கான ஒரு பேச்சாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சிலை வைக்க ஆசைப்படுகின்றார் முன்னாள் முதலமைச்சர் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரிடம் அனுமதி கேட்கும்போது அனுமதி மறைக்கின்றார். ஆனால் கலைஞர் சொல்கிறார், இல்லைங்கய்யா, நீங்கள் 10 சிலை வைத்த மாபெரும் ஒரு தலைவர்களில் ஒருத்தராக இருக்கீங்க. இந்த தமிழ்நாடு வரலாறு பேசணும் அப்படின்னா சிலைகள் அங்கே இருக்கணும். அப்போ அண்ணாதுரை ஐயா சொல்கிறாங்க, இறந்தவர்களுக்கு தான் சிலை வைக்க வேண்டும், எனக்கு வைப்பதில் விருப்பம் இல்லைங்கிறாரு. அதை கேட்காம இப்படியெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அன்று ஒரு கவிதை வடிக்கிறாரு. எப்படி தெரியுமா? வீரமாய் கப்பாலோட்டிய தமிழருக்கு சிலை, கற்பு கரசியாம் கண்ணகிக்கு சிலை. இந்த மாதிரி 10 பேரோட பெயர்களை உச்சரித்து அந்த கவிதை நடையோடு உள்ளே வர்றாரு. எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்க. 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழ் என்பால் வைத்துள்ள பற்றுதனை உலகறிய, அண்ணனுக்கோர் சிலை சென்னையிலே வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றாய், ஆணை இடுகிறாய் எம் அண்ணா என்றிருந்தோம், ஐயோ இன்னும் ஓராண்டே வாழப்போகிறேன் என்பதற்கு அர்த்தம் காமித்து விட்டாய் எம் அண்ணா, கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா, நீ வரமாட்டாய், இயற்கையின் விதி எமக்கு தெரியும், நான் வரும் வரையில் உன் இதயத்தை இரவலாக தந்திடண்ணா, நான் வரும் பொழுது உன் காலடி மலரில் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கவிதை கொடுத்துருப்பா. இதெல்லாம் கவிதை, மேடை பேச்சுகள், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை எடுத்துக்கிட்டா, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நான் திக்கி திக்கி பேசுகிறேன் என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அவர் பேசும்போதே அழகிய தமிழும், அந்த குண்டடி பட்டதற்கு பிறகு அவர் குரல் மாறியது பிறகும் அந்த மக்கள் விரும்பும்படியான ஒரு மேடை பேச்சாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பேசுகிறீங்களடா பேச்சு, நீங்களாம் பேச்சாவாடா பேசுகிறீங்க? ஒரு முதலமைச்சரை எப்படி பேசணும்னு தெரில, ஒரு அமைச்சர் எப்படி பேசணும்னு தெரில, நாட்டின் பிரதமரை எப்படி பேசணும்னு தெரில, உன் வீட்டில் இருக்க உன் பிள்ளையை எப்படி பேசணும்னு தெரில, வீட்டில் இருக்க உன் மனைவி எப்படி பேசணும்னு தெரில, பொதுவெளியில் வந்துட்டா பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசணும்னு தெரில. திமுக உனக்கு சொல்லித்தரலையா? நீ திமுக காரன் இல்லையா அப்படின்னு தான் நமக்கு கேட்குது. இதெல்லாம் எங்கெங்கே போகிறது?
ஐயா ஸ்டாலினுக்கே பேச தெரில. அவர் அவ்வளோ பெரிய அப்பாவுக்கு பிள்ளையாக இருந்துட்டு இன்றைக்கி ஊருக்கெல்லாம் அப்பான்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு இன்றைக்கி லண்டனில் போய் சுற்றி திரிஞ்சிட்டு வந்துட்டு இன்றைக்கி இன்னி பாருங்கள் புது புது அறிக்கையாக விடுவார், ட்ரெண்டிங்காக கொடுப்பாரு. இவர் மாதிரியான ஒரு தலைவர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டு தான் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார் ஒரு மேடையில், நீ கதவு அதாவது சட்டமன்றத்தின் கதவுகளை சாத்திப்பார், உன் கைகால்கள் உடைக்கப்படும் சொல்கிறாரு. நீ உள்ளே வந்துட்டு வெளியில் போயிடுவியா அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு ஒருபடி மேல் போய் இந்த மாதம் 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டு கோர்ட்டாரால் நீதிபதி ஐயாவால் மன்னிப்பு கொடுத்து சொந்த ஜாமீனில் விடுதலை பெற்று வந்ததுக்கு அப்புறமும் கூட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்னும் வாய் அடக்கணும் வரல, வாய் அடங்கலை. உன் வாய் அடங்காதுன்னு நினைக்கிறேன். ஊரில் தான் நீ பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்க. எனக்கு எங்கள் மாதிரி ஆள்களுக்கான ஒரு உண்மையிலே உன் பேச்சு சுத்தப்படலை சித்தப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. வேணாம், இதோட நிறுத்திக்க. முதல் கைது கோர்ட்டு முன்ஜாமீனை நிராகரித்தது. கைது செஞ்சு உள்ளே தூக்கி போட்டாங்க. இனி ஒரு 15 நாள் உள்ள ரிமாண்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டடி எடுப்பாங்க, உன்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க, அப்புறம் நீ ஜாமீனில் போவ. இது தேவையா? வாயையும் டேஸையும் பொத்திட்டு இருந்தால் இப்படி ஒரு நிகழ்வெல்லாம் நடக்க போகுதா? எங்ககிட்ட தான் தலைவர் கலைஞர் இருக்கார்ல, அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஆணவத்தில் ஆடுறீங்களா? இல்லை ராஜாக்க, ஆட்சி மாறிடுச்சு. இன்னைக்கு தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாச்சு. நீங்கள் இன்னும் திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயங்க, இன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளும் இன்னைக்கு 50 வருடம் அரசியல் எடுத்துகிட்டு போக இந்த காலகட்டத்தில் நம்ம காவல்துறை மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, கோர்ட்டு மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, கைது மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்க பேசினதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்களே அப்படின்றதையும் குற்றம் சொல்ல முடியாது. குற்றம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டேஷனில் இருக்கவங்களோ அந்த எம்எல்ஏ, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், இந்த மாதிரியான மண்ணாங்கட்டிகள்லாம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க இருக்கிற இடத்துல இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணால் இன்றைக்கி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒன்றாவே பழகி இருப்பாங்க. இந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் நேற்று கூட பாருங்கள், ஒரு கைதுக்காக போகிறாங்க. ஒரு இடத்துல பஞ்சாயத்து நடக்குது தூத்துக்குடியில், அந்த மாதா அன்னையார் கோயிலோட பிரச்சனை நடக்குது, அதுக்கு வந்துட்டேன் பாருங்கள், எங்கேருந்து எங்கே வந்துட்டேன் பாருங்கள். இப்படி தான் தவி ஓடிடுறது, ஒரு கதையை முழுசாக முடிக்கிறது கிடையாது. எனக்கும் இவங்களோட சேர்ந்து இவங்களை திட்டி நானும் எங்கேயோ போயிட்டு நம்மளோட நாகரிகமான பேச்சும் மாறி போயிருமோ. ஒரு அழகான தமிழில் ஒரு நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் கொள்கைகளையும் அவர் இன்னைக்கு இந்த மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் இந்த மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதையும் சொல்ல விட மாட்டாங்களோ. இவங்க எப்படிடா இதை சொல்லிட்டாங்கன்னா போச்சுடா, மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் ரீச் ஆயிரும்டா. இன்றைக்கி 2500 கொடுக்க போகிறாங்க, படித்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா அறிவிக்க போகிறாங்க, 6 கேஸ் சிலிண்டர் அறிவிக்க போகிறாங்க, பெண்களுக்கு தமிழகம் முழுவதும் இலவசமாக பஸ் பேருந்து அதை அறிவிக்க போகிறாங்க. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படிடா நம்ம இனிமேல் வார்டு கவுன்சிலர் கூட ஒன்று எடுக்க முடியாது அப்படின்ற பயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நோக்கத்துக்கு பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, உங்களையெல்லாம் அவன் பேசுகிற உரிமையெல்லாம் எங்களுக்கு இல்லை, பேசணுன்ற எண்ணமும் கிடையாது, எங்கள் தலைவர் எங்களை அப்படி வளர்க்கவும் கிடையாது. உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதுபடி உங்களுக்கு திருப்பி அப்படியே தருவோம், அப்படிக்கு இல்லாமல். அதனால் நேற்று பாருங்கள், இங்கே திமுக அதிமுக 2 கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணி 20 வருஷமாக அந்த பொருட்காட்சி ராட்டனம் போடுறது, அந்த குழந்தைங்கள் விளையாட்டு ஸ்தானம் அமைக்கிறதெல்லாம் ஏலம் எடுத்திருப்பாங்க போல இருக்குது. இன்றைக்கி புதுசாக நம்ம தமிழக வெற்றி கழக அமைச்சர் அங்கே ஒருத்தர் இருக்காருல்ல, போயிட்டு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சின்ன ஆட்கள் வந்து அங்கே போவாங்கல்ல, போய் என்னப்பா நீங்கள் என்னப்பா ஏலம் எடுத்துக்கிட்டு திரியிறீங்க, ஏலத்தை பொது ஏலம் விடுங்கப்பா, எல்லாரும் ஏலத்தில் கலந்துக்கிறோம், எல்லாருக்குமான கான்ட்ராக்ட் கிடைக்கட்டும் அப்படிங்கும்போது அந்த ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி 2 பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இவங்கள மிரட்டுறாங்க. ரெண்டாவது நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டு போயிட்டாங்கங்க, இங்கே பாருங்கள் உடஞ்சி கிடக்கு அப்படின்னு காட்டுறீங்கம்மா. அம்மா நீங்கள் காட்டுறீங்கல்லம்மா, உங்கள் பையன் கீழே இறங்கியிருந்தாருன்னா ஏதாவது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வீண் பழி போடுறீங்கல்லம்மா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு பகுதியை தானே காட்டுறீங்க வீடியோவில், ஏன் இன்னொரு பகுதியை காட்ட வேண்டியது? நான் அதை உடைச்சது யாருன்னு வீடியோ எடுக்காமல் போயிட்டீங்களா? இல்லை வீடியோ எடுக்க முடியாமல் நீங்கள் எதுவும் கோமாவில் போய் உட்காந்துருந்தீங்களா? வீண் பழி தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகள் மீது சுமத்துங்க, ஆனால் தேவையில்லாத வீண் பழிகளை சுமத்தாதீங்க. இன்னைக்கு முதல் விக்கெட்டு விழுந்திருக்கு, இனி அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா மாதிரி அவருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் வந்து இல்லை நாங்கள் வந்து 20 வருஷமாக நாங்கள் மட்டும்தான் கான்ட்ராக்ட் எடுத்து பொழைச்சிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி இவங்க தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு வந்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சுத்தப்படாதுப்பா. நாங்கள் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக தானே இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருந்தோம், இந்த உள்ளூர் செட்டாரு ஊரார் செட்டாரு இதெல்லாம் இங்கே வேலைக்காகுமா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு
ரூட்டை கொடுத்து பேசிகிட்டு இருந்தார். ஐயா, உங்கள் ரூட்லாம் நீ எடுபடாது, நீங்களாம் வீட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, கான்ட்ராக்டு கருமம் பிடிச்சது, இந்த ஊழல் செஞ்சது, நீங்கள் லஞ்சம் கொடுத்து உங்கள் கான்ட்ராக்ட் எடுத்தது, ஒரே கான்ட்ராக்டுக்கு 10 பேரும் நீங்களாக அப்ளிகேஷன் போட்டது, அந்த 10 பேரில் நீங்களே ஒருத்தராக இருந்து அதை வாங்கிக்கிட்டது, எல்லா நாடகமானாவும் எங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளரிக்காய் விற்கிற கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தம்பிகள் போய் அங்கே பேசியிருக்காங்க. பேசினதுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, எங்களை அடிக்க வந்துட்டாங்க, இந்த சேரெல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வீடியோவில் காட்டிருக்கீங்க. ஆனால் அவங்க உடைச்சதையும், அவங்க உடச்சி போட்டு போனதையும், மிரட்டினதையும், மிரட்டிக்கிட்டு இருந்ததையும் உங்களால் வீடியோவில் காட்ட முடியலை. அப்படிங்கும்போது நீங்கள் பொய் சொல்கிறீங்க. தூத்துக்குடியில் ஏதோ தவறு நடக்குது, அங்கே தமிழக வெற்றி கழகத்தின் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருத்த ஆள் இருந்துட்டு நீ ஆட்டுற ஆட்டு மவனே பாரு, நீ எலெக்ஷன் டயத்துலலாம் உன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஒத்த ஓட்டு வாங்க முடியாமல் கேவலப்பட்டு நீ வீதியில் நிற்க போகிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இப்போ தமிழக வெற்றி கழக உறவுகளும் கிடையாது, தமிழக மக்களும் கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆர்கே.